உங்களோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாலையில் நடக்கிற ஃபேமிலி ஃபெல்லோஷிப்புக்கு கண்டிப்பாக வாங்க. குடும்பங்களோட கதைலாம் போய் கிட்டத்தட்ட 40 வீடுகளை மாதந்தோறும் நான் சந்தித்து காணிக்கை பெறுகிறேன். வட இந்தியாவுக்கு அனுப்ப அவங்க சொல்கிற கதைலாம் பயமாக இருக்குது. அதனால் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் மீட்டிங்கில் அதற்கான ஆலோசனைகளை தருகிறோம். இன்றைக்கி என்ன தெரியுமா செய்தி தலைப்பு? குடும்பத்தில் காணப்பட வேண்டிய ஒழுங்குகள். நிறைய குடும்பத்தில் ஒழுங்கே இல்லை, எந்த காரியத்திலையுமே ஒழுங்கு இல்லை. ஒரு அம்மா அடுப்பை வச்சுட்டு கடுகு டப்பா பார்த்தா கடுகு இல்லை. கடுகு வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு எண்ணெயை வச்சுட்டு போயிடுச்சு. நடந்தது, எண்ணெயை வச்சுட்டு போயிடுச்சு. கடையாண்ட போனால் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து 100 நாள் வேலையை பற்றி பேசி கீசி விட்டு அந்த எண்ணெய் எரிஞ்சு, கிச்சன் எரிஞ்சு, வீடு எரிஞ்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு ஒழுங்கு கிடையாது இன்றைக்கி குடும்பங்களில். குறிகார குடும்பம் மாதிரி எண்ணெயை வச்சுட்டு தேடுறது. கேஸ் வந்தவுடனே காட்டியை வச்சுன்னு வீடு விட கேஸ் வந்துச்சு. ஒரு 850 இருந்தால் கூட என் பையன் வந்தால் கூட ஏன் கேஸ் புக் பண்ணும்போதே பணம் வேணும்னு தெரியாதா? குறிகார குடும்பம் மாதிரி இருக்கிறது சபையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. குடும்பத்திலே காணப்பட இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறேன். நம்மளாம் தேவனோட பிள்ளைங்கள், சாட்சி உள்ள பிள்ளைங்கள். ராஜா பிள்ளைன்னு பாட்டு பாடுறோம். நான் யாரு? ராஜா பிள்ளை. ராஜா பிள்ளை மாதிரி வாழணும். ஆமேன். அதனால குடும்பத்திலே காணப்பட வேண்டிய ஒழுங்குகள் என்ற தலைப்பில் தேவன் வார்த்தையை கொடுத்தார். கட்டாயம் நீங்கள் வாங்க, ப்ரேயர்லாம் கலந்துக்கங்க. எல்லா கட்டுமான பணிக்காக நீங்கள் ஜெபிங்க. முதல்ல ஜெபிங்க. அதனுடைய அப்ரூவல் வாங்கிறதுக்கு மாத்திரம் 1,10,000 ரூபாய் செலவாச்சு. 120 கேட்டாங்க சர்ச்சுன்றதுனால 1,10,000 ரூபாய். எல்லாவற்றையும் காணிக்கையை எடுத்து தான் கொடுத்துட்ருக்குறோம். ஆமேன். கர்த்தர் செய்வார், நடத்துவார். ஆமேன். இந்த நாளில் உங்களோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 1 - 4 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலிலே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான அநேக வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் வந்து குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோட கூட ஆண்டவரே பேசுங்க. இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்று ஒவ்வொருவரும் உணரணும். இது இவர்களுக்கான செய்தியப்பா. இதை நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரெக்டாக முடிச்சிருவேன். யூத் மீட்டிங் இருக்கு, கவுனிங்க. இதை மேலாட்டமாக நீங்கள் படிக்கும்போது நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. இதை மேலாட்டமாக படிக்கும்போது ஏதோ வியாதியஸ்தல் கிடைக்கிற ஒரு குளம், அந்த குளத்துக்கிட்ட இயேசுநாதர் வந்தார், வந்து அவர்களை சொஸ்தப்படுத்தினார் என்று தான் உங்களுக்கு தெரியும். இதில் மிகப்பெரிய ஒரு செய்தியை ஒரு தனி மனிதனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய 3 காரியங்களை வைத்திருக்கிறார். இதிலே ஒரு குடும்பத்திற்கான செய்தியை வைத்திருக்கிறார். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், குடும்பத்திற்கான 3 செய்தியை வைத்திருக்கிறார். இதிலே சபைக்கான செய்தியை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கெல்லாம் செய்தி இருக்கு? தனி மனிதனுக்கு செய்தி உண்டு. 2வது குடும்பத்துக்கான செய்தி உண்டு. இதுலையா பாஸ்டர்? இதுல தான். ஆமென் சொல்லுங்க. 3வது திருச்சபைக்கான செய்தி உண்டு. பெதஸ்தா என்றால் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரக்கத்தின் வீடுன்னு அர்த்தம். ஆமென். இயேசு இரக்கம் நிறைந்தவர். ஆமென். சபைனாலே யாருது தான் கேட்டீங்கன்னா இயேசு தான். இது இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். திருச்சபைக்கு அடையாளம் இந்த பெதஸ்தா குளம். இது இயேசுவுக்கு அடையாளம். ஆமென். அங்கே எத்தனை மண்டபம் இருக்கான் சிஸ்டர்? எத்தனை மண்டபம் இருக்கான்? 5 மண்டபங்கள் உண்டு. ஒரு வீட்டுக்குள்ளே கவனிங்க, 5 விதமான காரியங்கள் இருக்கணும். என்ன பாஸ்டர் இருக்கணும்? அந்த வீட்டுக்குள்ள பார்த்தல் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க. பார்க்கல், வாட்சிங், எல்லாத்தையும் பார்க்கணும். எப்படி நடக்குது? என் புருஷன் என்ன குடிக்கிறானா? என் புருஷன் ஆரம்பத்திலே குடிக்கும் போது கண்ட்ரோல் பண்ணி தான் இவ்வளவு பெருசு வந்திருக்க மாட்டானே. பார்க்கணும். 5 விதமான உணர்வுகள் ஒரு மனிதனுக்கு இருக்குது. பார்க்கணும் அந்த வீட்டுக்குள்ள. 2வது கேட்கணும் அந்த வீட்டுக்குள்ள. என்ன பேசுறாங்க? பிள்ளைங்க ஏதோ ஆபாச வாசம் பேத்துதா, அசுத்த வார்த்தை பேத்துதா, விருப்பம் இல்லாத வார்த்தை பேசுதா? கேட்டல். சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. 3வது நுகர்தல். என்னது? சென்ஸ் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. என்ன இருக்கணும்? சென்ஸ் இருக்கணும். கொஞ்சமா சென்ஸ் இருக்கணும். ஒரு நுகர்தல் என்ன தெரியுங்களா? எப்படி பேட் ஸ்மெல் வந்ததுன்னா உடனே மூக்க முடிப்போம்.
அந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது காரியம் பிரியம் இல்லாம நடக்கும்போது அதை உணரணும். ஒரு ஆமீனே சொல்ல மாட்டீங்க. இவ்வளவு மேட்டுக்கு தான் பாஸ்டர் இதுல. ஆமா, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சுவைத்தல் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கணுங்க. ஃபேமிலியை பார்க்கும்போது சாப்பாடு மட்டும் டேஸ்ட் இல்லை, உங்க லைஃப்பை மற்றவங்க பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கணும்? ரொம்ப டேஸ்டா இருக்கணும். அதான் 5 உணர்வுகள். இன்னொன்று என்ன பாஸ்டர்? தொடுதல். ஆமீன். ஒருத்தரை அரவணைச்சுக்கணும். இந்த 5 ஒரு குடும்பத்திற்குள்ளே காணப்படணும். அதனால தான் 5 புலன்களை மனிதனுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் கர்த்தர்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும், தொட்டு. ஆமீன். அதே போல சபையில 5 விதமான ஊழியங்கள். இந்த 5 மண்டபத்துக்கு பெதஸ்தாக்குள்ள இது இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்ன 5 விதமான ஊழியங்கள் கிடக்குன்னு சொல்லுங்க. பயங்கர ஸ்காலர்லாம் இங்க இருக்கிறீங்களே. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போத ஊழியம், மேய்ப்பர் ஊழியம். 5 விதமான ஊழியங்கள் ஒரு திருச்சபைக்குள்ளே இருக்கணும். அப்ப 5 விதமான காரியங்கள் குடும்பத்தில் இருக்கணும். 5 விதமான ஊழியங்கள் திருச்சபைக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இது இந்த 5 அடையாளங்களை கொண்ட மனிதனுக்கும் திருச்சபைக்கும் அடையாளம் பெதஸ்தா. ஆமென். ஒரு ஆளியா சொல்லுங்க. பெதஸ்தா என்றால் என்ன தெரியுமா? இரக்கத்தின் வீடு. வீட்டுக்குள்ளேயும் இறக்கம் இருக்கணும், திருச்சபைக்குள்ளேயும் இறக்கம் இருக்கணும். இரக்கம் இல்லாதவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. ஒரு காலத்தில் நீங்க இரக்கம் இல்லாத வாழ்ந்திருக்கலாம், உங்க இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கலாம். உங்க சொந்த தங்கச்சி, சொந்த அண்ணன், சொந்தத்துக்கு அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து இருதயத்தை கடினப்படுத்திட்டு போயிருக்கலாம். சத்தியம் தெரியாததற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை கடினம் உள்ளதா இருந்திருக்கலாம். இங்க வந்தா இரக்கமா இருக்கணும். சொல்லுங்களேன். நீங்க ஒரு காலத்துல பிரச்சனையோட போராட்டத்தோட வந்தப்போ திருச்சபைகள் இரக்கத்தோட உங்களை பார்த்துச்சா இல்லையா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நான் போனேன், என் ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமா இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா அவன் பேர் என்னது, 2 கால் முடமா வந்தானே, லோவி என்னது, மேவி போசேத்து மாதிரி இருந்தேன். என்னை ஏற்றுக்கொண்டவங்களாம் யார் தெரியுமா? பேங்க் எம்ப்ளாயிஸ், எல்ஐசி மேனேஜர், டீச்சர்ஸ் பக்கத்தில் உட்கார வச்சு அரவணைச்சிக்கிட்டாங்க. நீங்க அதுதான் சொல்லுவேன், இங்க வந்து இரக்கமா இருக்கணும். இங்க வந்து ஹார்டா உங்க குணத்தை வெளிப்படுத்துறது, மக்கள் கிட்ட கடினமா பேசுறது, மற்றவங்க எதனா கேட்ட தெரியாது என்கிட்ட கேட்கறேன், அங்க போய் கேளு, இப்படிலாம் சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. இது இரக்கத்தின் வீடு. உங்க இரக்கத்தை பார்த்து தான் ஜனங்க உள்ளே வருவாங்க. இவ்வளவு இரக்கமா இருக்கிறீங்களே. நேற்று போர் போட்டேன், உண்மையா காசு இல்லை, இந்த 50 ரூபாய் வச்சிருப்பேன். புது நோட்டுலாம் கத்தர் வந்தா கத்தருக்கு போட்டுருவேன். இந்த கிழிஞ்சு போன நோட்டு போடுறவன பார்த்தாலே முடியாது, பிச்சைக்காரன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புத்தம் புது நோட்டு வச்சிருப்பேன் எப்பயுமே. அந்த பிள்ளைங்க இந்திக்காரனுங்க செஞ்ச வேலை, ஏன்னா மண்ணா வந்து கொட்டுது அவனுக்கு மேலே. போர் போடும்போது தொடச்சுன்னு சேரான். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு காசு கொடுத்து அனுப்பானார். பணம்லாம் கட்டியாச்சு போர் கம்பெனிக்கு, நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தனித்தனியாக கூப்பிட்டு காசு கொடுத்தேன். அந்த ட்ரில்லருக்கு காசு கொடுத்தேன். அவன் பார்த்துனே போயிருப்பான், இவ்வளோ இறக்கமா இருக்கிறாரு. நான் கொடுத்தது பெரிய காசு, ஒரு 2000 ரூபாய் இருக்கும். நல்லா கவனிங்க. உங்க இரக்கம் தான் மற்றவர்களை என்ன பண்ணுது? அட்சேன்னு வச்சு உன்னை எல்லாம் கடை போட முடியாது, உன்னை போட்டு தள்ளிட்டு வர்றான் ஒருத்தவன், கிறிஸ்டின். தம்பி, இது அந்த இடம் இல்லை. இது உங்க வீடு அந்த இடம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுற இடம் இது இல்லை. உன்னை பார்த்தாலே பக்கத்து வீட்டுக்காரன் பயப்படுறான். ஆமேன்னு சொல்லுங்க. நீ வந்தாலே கதவு சாத்திக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்? இரக்கத்தின் குணமே உங்ககிட்ட இல்லை. சொந்த குடும்பத்தில் இரக்கம் இல்லாம வாழறோம். நீங்க நான் இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டீங்களா பாஸ்டர் எங்ககிட்டன்னு சொல்லாதீங்க. சத்தியத்தை பேசுறதுனால சத்துருவானாலும் பரவாயில்ல, இரக்கம் உள்ளதா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பிச்சைக்காரனை பாக்குறீங்களா? கை கால் நல்லா தானே பாருக்குது, போய் சாப்பிட என்ன அப்படி நீ கொடுக்க போற 1.5 லட்சம் ரூபாய் 1.25 கிரவுண்ட் இடம் வாங்கிடுவான். கொடுக்க போறது 5 ரூபாய். அது எவ்வளவு கேள்வி கேட்பேன் தெரியுமா? கை கால் நல்லா தானே. பிச்சை எடுக்கிறதாங்க லீஸ்ட் இருக்கிறதுல மானம் கட்ட வேலை பிச்சை. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சை எடுக்க வந்து கையை நீட்டான். இருந்தா கொடு, இல்லைனா போ. நிக்க வச்சு அவனை இன்டர்வியூ பண்ணி, என்ன ஒரு நான் கொடுத்தா நீ குடிக்க கூடாது. அவன் குடிக்கிறான், குடிக்காம போறான், அவன் எங்கன்னா போறான். சில ஆள்லாம் அப்படி, இங்கே யாரும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு பேசுறேன். சொல்லுங்களேன். நீ கொடுக்குற 10 ரூபாயில டீ கூட வராது. ஆமாவா இல்லையா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர் ரொம்ப பரிதாபமா இருக்கிறாங்களா, சாப்பிட்டு வயிறார வரீங்களா, எப்ப அவனுக்கு ஒரு சாம்பார் சாதம் கொடுப்பா, அவனுக்கு ஒரு இதை கொடுப்பா. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பரலோகம். ஒருவன் பிச்சை கேட்கும் போது அவனுக்கு கொடுத்தா தேவனுக்கு கடன் கொடுக்குறீங்களா? சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. நீங்க அப்படி இருக்கணும் பாருங்க. இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தான் பரலோகத்திலிருந்து என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 2:13 வாசி பாருங்க. இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. வாடிங்க வாசிமா. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஆமே. உங்க உடன் பிறந்தோர் மேல இறக்கப்படுங்க. இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க. அள்ளி அள்ளி கொடுத்துற சொல்ல,
கவனிங்க. அதுங்க கஷ்டப்படுதா? பிள்ளைங்களை படிக்க வைக்காம தடுமாறுதா? டேய் பெரியமா ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறேன்டா படிடா, டேய் ஒரு 4000 ரூபாய் கொடுக்குறேன்டா போடா படிடா. 4000 2000 கொடுத்தா என்ன ஆகிட போகிறோம்? கர்த்தர் நம்மளை கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம குடும்பம், நம்ம பையன் என் பொண்ணு, இதை தாண்டி சிலர்லாம் இறக்கமே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. லேலூயா. உடன் பிறந்தோர்கள் மேலே இறக்கப்படணும். நண்பர்கள் யாராவது உங்களோட வளர்ந்து வந்திருப்பான், நீங்க கடகடன்னு மேலே வந்துட்டு இருப்பீங்க, அவன் ரொம்ப கீழான நிலையில இருப்பான், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், அவன் தடுமாறுவான். உங்ககிட்ட போய் டேய் நண்பா நல்லாடுறா, சின்ன வயசுல எப்படியெல்லாம் ஒரே மாங்காய் சாப்பிட்டு ஒரே கொய்யாக்காய் கடிச்சு எப்படிலாம் வாழ்ந்துருப்போம், இன்னைக்கு நம்ம நல்லா ஆயிட்டு இருப்போம், அவன் கீழே போயிட்டு இருப்பான். இரக்கம் காண்பிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கணவன் மனைவிக்கு இரக்கம் காட்டணும். கணவன் மனைவிக்கு இரக்கம் காட்டணும். எனக்காக ஒருத்தர் அழுதாரு, தாங்கவே முடியல, என்னால் தாங்கவே முடியல. நான் குளிச்சுட்டு நேராக டைனிங் டேபிள் வந்தா எனக்கு சுட 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 என் குணம் நிறைஞ்சி சாப்பாடு வைப்பிய லட்சுமி. இன்னைக்கு இனிமே யார் இருக்கிறா? யோசிச்சு பாருங்க, யார் இருக்கிறா? யாரும் இல்லை. இரக்கம் காண்பிக்கணும். உயிரோடு இருக்கும்போது கணவன் மனைவி மேல அவளை ஒரு மிஷின் மாதிரி, அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி, அவளை இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. அவன் நல்லவளோ கெட்டவளோ வாழ்க்கை துணையாயிட்டா போனோம். ஆமீன் சொல்லுங்க. மனைவிகளுக்கு கணவன் மேல இரக்கம் இருக்கணும். கட்டிக்கினல்ல போட சோறு அப்படின்னு பேசக்கூடாது. சொல்லுங்க. இரக்கம் இருக்கணும், மனசுல கம்பேஷன் இருக்கணும். பிள்ளைகள் கவனிங்க. நீங்க வளர 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 உங்களுக்கு இருக்கிற அறிவு, இப்ப இருக்கிற டெக்னாலஜி, அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க மேல இரக்கம் இருக்கணும். அவங்கள ரொம்ப இரக்கமா, அவங்களை எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு சுமந்து பார்க்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா இது பெதஸ்தா, இரக்கத்தின் வீடு. ஆமேன் சொல்லுங்களேன். சபையில உடன் இருப்பவர்கள் மேல ஒரு இரக்கம் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் மேலே இறக்க இருக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தூங்குறதே கிடையாது. கர்த்தர் அறிவார், என் மனைவி அறிவாங்க. தூங்குவேன். என் நோக்கம், என் எண்ணெல்லாம் சபை கட்டணும். எத்தனை வருஷம் பாஸ்டர் அந்த சபையில் இருப்பீங்க தெரியாது. என் நோக்கம்லாம் என் பசங்க நல்லா இருக்கணும். சொல்கிறான் சாட்சி, எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இந்த சபைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார், அந்த வார்த்தை நிறைவேறிச்சு. தூங்கி ராத்திரி எங்கள் நேரங்கள் எல்லாம் ஜபத்திலையும் வேத தியானத்திலையும் எங்கள் நேரங்கள் முழுவதும் மக்களுக்காக செலவெடுக்கிறோம். ஊழியக்காரன் மேலே இறக்க இருக்கணும். பின்னாடி போய் ஊழியக்காரனை பற்றி குறை பேசக்கூடாது. ஊழியக்காரனை போய் அவர் அப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டாரு, இப்பெல்லாம் கவுன்சியா நிறைய துட்டு கேட்குறாரு. தேவை இருக்குது, துட்டு கேட்குறேன். தேவை இல்லை. நான் யார்கிட்டங்க கேட்பேன்? என் பேரில் இடம் இல்லை. தம்பிங்க சாட்சி. என் பாஸ்ட் இடம் வாங்கிக்கினாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது யாருமே. அது ஒரு ட்ரஸ்ட்டு. அது 6 பேர் இருக்கிறான். அந்த 6 பேர் நான் நினச்சாதான் விற்க முடியும், வாங்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். நான் போய் சொன்னாலும் ட்ரஸ்ட்டு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கு ட்ரஸ்ட் டீட் இருக்குது, அதுக்கு ஆடிட்டர் இருக்கார், எல்லாம் இருக்குது. சகலமும் என்ன பாஸ்ட் இவ்வளோ சின்ன சபை இவ்வளோ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறேன். நாளைக்கு எவனா நான் கொடுத்தேன், இதை என்ன பண்ண மொத்த கணக்கும் தூக்கி போடுவோம் ஒரு நிமிஷத்தில். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாஸ்டர் மேலே ஒரு இறக்கம் இருக்கணும் விசுவாசிக்கு. சொல்லுங்க ஆமீன். அல்லேலூயா. இரக்கம் இல்லாதவர்களுக்கு என்ன கிடைச்சிருமா? இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல நாம் அவர்கிட்ட இரக்கம் பெற்றோம். எப்படி இருந்ததுதான் தெரியுமா? நம்ம வாழ்க்கை தூக்கி வீசப்பட்டு மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கடந்து போவது, ஒருவரும் நம்மை பார்த்து பரிதாபப்படுவதற்கு ஆட்கள் இல்லையா. உப்புல கழுவ ஆள் இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உப்பு தண்ணி கூட வாயில ஊத்துறதுக்கு ஆள் இல்லை. அவ்வளோ கஷ்டத்துல இருந்த நீ, ரத்தத்துல கிடந்த நீ, உன் அருகில ஒருத்தர் கடந்து போனாரியா. கொஞ்சம் சவுண்ட் வை தம்பி. கடந்து போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? பிழைத்திரு. வாசி மகளே, எசேக்கியேல் 16 வாசி. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். உன்னை ஏன் பிழைக்க வச்சார் தெரியுமா? எஸ்தரை ஏன் பிழைக்க வச்சார் தெரியுமா? அனாத அப்பா அம்மா செத்து போன உன்னை எனக்கு ராஜமேன்மை எதுக்கு தெரியுமா? இந்த காலத்திலே நீ உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை. சிஸ்டர், உங்க இறக்க குணத்தை வச்சு 4 பேரை தூக்கி எடுக்கணும், பெதஸ்தா கொண்டு வரணும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நான் இரக்கம் பெற்றவன் மற்றவங்க மேல எப்படிதான் இருப்பேன் பாருங்க. இந்த இரக்கத்தை பெற்று 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 அப்படியே வளர்ந்து மேலே வந்துருவோம். மேலே வந்ததுக்கு அப்புறம் நான், என் குடும்பம் பாஸ்டர், என் பிள்ளைங்க பாஸ்டர், நான் உண்டிய வேலை உண்டு பாஸ்டர். சபையில் கூட பாருங்களேன், வந்தா சேர்ல உட்காருவோம் பாஸ்டர். போ தப்பு. இரக்கம் பெற்ற நீ 4 பேரை கை தூக்கி விடணும். நீ மௌனமா இருந்தினா வேற இடத்துல இருந்து ஆள் வரும். என்ன தெரியுமா சொல்றாரு? சொந்த பொண்ணுகிட்ட
உன்னை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை வச்சிருவாருன்றாரு. சொல்லுங்களேன், நீ இப்ப இறக்க செய்யலனா இந்த போஸ்டிங் காலி உனக்கு எஸ்தரேன்றாரு. அதை இன்டைரக்டா சொல்றாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் ரொம்ப இரக்கம் உள்ளவர்களா வாழுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஐஏஎஸ் பத்தி படிச்சேன், ஒரு ஆர்டிகல் படிச்சேன், அசந்து போயிட்டேன். கம்பேஷன்லேயே படிச்சு வந்தாராம், ஐஏஎஸ் ஆயிட்டாராம். ஐஏஎஸ் ஆகி முதல்ல கலெக்டர் ஆன உடனே அவர் செஞ்சது என்ன தெரியுமா? ஒரு இடத்த சொந்தமா பணம் கொடுத்து வாங்கி அதுல ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி, ஏழை பிள்ளைங்க மொத்த பேரும் ₹1 காசு இல்லாம அவர் ப்ரொஃபசர்ஸை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தன் சொந்த சம்பளத்தில் ஐஏஎஸ் அகாடமி நடத்தினாராங்க. அதை படித்த போது கண்ணெல்லாம் குளமாயிடுச்சு. எவ்வளோ பாருங்க, எனக்கு ஒருவர் உதவி செய்தார், இன்றைக்கு பல பேருக்கு நான் உதவி செய்யணும். ராமேன் சொல்லுங்க, வாலிப தம்பி, நீ படிச்சு ஆளாயிட்டு நீ கார் வாங்கு, பங்களா வாங்கு, எல்லாம் வாங்கு, ஆனா உன்னை போல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு உதவிக்காரன் நீட்டணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது எங்க பாயே, இந்த குளம் எங்க வருதா சிஸ்டர்? என்ன வாசல்ல இருக்குதா? அது சொல்லுங்க, என்ன வாசல்? ஆட்டு வாசல். ஆட்டு வாசல்னா யார் தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள். இந்த ஆட்டு வாசல் வழியா தான் எவன் வந்திருக்கிறான் தெரியுமா? குருடன் வந்திருக்கிறான், சப்பானி வந்திருக்கிறான், சூம்பின உருப்படையும் வந்திருக்கிறான். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க வழியா தான் மக்கள் இரக்கத்தின் வீட்டிற்குள் வர முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க வழியா தான் சூம்பின உருப்படையும் வர முடியும், குருடன் வர முடியும். எல்லாரும் யார் மூலியமா தான் வர முடியும்? உங்க மூலியமா தான் உள்ள வரணும். கஷ்டம்தான், கவனிங்க, கஷ்டம்தான். ஒரு குருடனை ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவனை வழி நடத்தி சபைக்குள்ள கொண்டு வரது கடினமான வேலை தான். ஒரு சப்பானியை தூக்கி மேலே உட்கார வைக்கிறது கடினமான வேலை தான். ஒரு சூம்பின உருப்புடையின. ஆனா ஆட்டு வாசல் இந்த வேலையை செய்யணும். சொல்லுங்களேன், ஆட்டு வாசல் என்ன பண்ணணும்? நீங்க வாசல் திறந்திருக்கிற வாசலா பூட்டப்பட்ட வாசலா? நான் இப்ப கேட்கிற கேள்வி. இதுல என்ன வருத்தம் தெரியுமா? கஷ்டப்பட்டு கூட்டு வந்து விட்டுட்டாங்க சூம்பின உருப்புடையவனை, கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. யார? குருடனை. உள்ள வந்து சுகமாகாம குருடனாவே இருக்கிறாயா, உள்ள வந்து சூம்பி போய் உட்கார்ந்து கிடக்குறாயா, உள்ள வந்து என்னவா இருக்கிறான்? வியாதிகாரனாவே இருக்கிறான். கூட்டு வந்தவனுக்கு எவ்வளவு மனம் வலிக்கும் தெரியுமா? உன்னை ஏன் தெரியுமா இந்த பெதஸ்தா குளத்துக்கு கொண்டு வந்த? நீ சுகமாகணும்னு கொண்டு வந்த, நீ நல்லா இன்னும் கொண்டு வந்த, உன் குணம் மாறணும்னு கொண்டு வந்த, உன் பேச்சு மாறணும்னு கொண்டு வந்த, உன் கண்ணு மாறணும்னு கொண்டு வந்த, உன் கோபம் மாறணும்னு கொண்டு வந்த. இங்க கொண்டு வந்தோம். பல நாட்கள் ஆகி சுகம் பெறாம இருக்கும்போது அந்த நடத்தி கொண்டு வந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு வருத்தம் இருக்கும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களை நடத்தினவர்கள் உங்களுக்கு இரவு பகலாய் விழித்து ஜெபிக்கிறபடியால் அவர்கள் துக்கப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த மனுஷனை கொண்டு வந்தப்பா, அந்த மனுஷன் இப்ப பார்த்தா மாறிட்டார்ப்பா. சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுற சத்தியம் புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்க வழியா தான் ஆத்துமாக்களை பெதஸ்தாக்கு கொண்டு வர முடியும். நீங்க வாசலா இருக்கணும். பூட்டப்பட்ட கதவா என்ன பண்ணக்கூடாது. உங்களை பார்த்தே 4 பேர் தலை தெரிச்சிடுவான். ஐயோ நான் சொன்னானே ரமேஷ், ஏன்டா போன் எடுக்க மாட்டேற தம்பின்னு கேட்டா, ஐயோ சாவுக்கு இறாக்கி பாஸ்டர் அதுன்றான் போன்ல. ஒரு அம்மா போன் பண்ண ஆட்டோக்கு, சாவுக்கு இறாக்கி வந்துச்சு பாஸ்டர். இது ஆட்டு வாசல் இல்ல, இது பூட்டின வாசல் இல்ல, இது இருளான வாசல். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து என்ன சாவுக்கு இறாக்கின்னு சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது. எந்த கடைக்கு போனாலும் சண்டை போடுறது, எவனை பார்த்தாலும் சண்டை போடுறது. எப்படிங்க நீங்க ஆட்டு வாசலா இருந்து சப்பானி, குருட, சூம்பின உருப்படையெல்லாம் உள்ள கொண்டு வர முடியும்? ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சு. நிறைய பேருக்கு பெருமை. நாங்களாம் 25 இயர்ஸ் விசுவாசி பாஸ்டர். எத்தனை பேர் ரட்சிப்பில் நடத்திருக்கிறீங்க? இந்த ஆட்டு வாசல் வழியா எத்தனை பேர் பெதஸ்தாங்கிற இரக்கத்தின் வீட்டுக்கு வந்திருக்கிறான்? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாசலுக்கு வழியா உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு குளம் இருக்குதான். அதுக்கு ஆழம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 360 அடி நீளம். எவ்வளோ? இந்த பெதஸ்தானுடைய நீளம் எழுதிக்கங்க, நோட்ஸ் எடுங்க. 360 அடி நீளம், 120 அடி அகலம். இந்த பெதஸ்தா குளம் 80 அடி ஆழம். இதில் இருக்கிற தண்ணீர் இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க பெதஸ்தாக்கு, ஓடிக்கொண்டே இருக்கிற தண்ணீர். சொல்லுங்களேன். ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். சப்பானியை கூப்பிட, குருடனை கூப்பிட, சும்மின ஓடிக்கிட்டே இருக்கணும். யாரால ஓட முடியும் பாஸ்டர்? அவருடைய அகலம் நீளம் ஆழம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அவருக்காக ஓட முடியும். நான் சொல்லட்டுமா? எல்லாராலையும் ஓடிக்கொண்டிருக்க முடியாது.
எபேசியர் 3:18-19 சொல்லுது, அவருடைய அன்பின் அகலம், அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய அன்பின் நீளத்தை உணர்ந்தவனாய், அறிவு கெட்டாத அந்த அன்பை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் பெதஸ்தாவிலே ஜனங்களை கொண்டு வர ஓட முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாய ஆழம், அதாய அகலம், அதாய உயரம். வாசி மகள அந்த வசனம் 3ஆம் அதிகாரம் எபேசியர் 18 வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோட கூட அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் நீளமும் என்னதென்று உணர்றவங்களால் தான் ஓட முடியும். 19ஆம் வசனம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தை நிறையப்படவும். அல்லேலூயா. யா பெதஸ்தா சும்மா ஆட்களை கொண்டு வர முடியாது, அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷங்க அன்புக்கு ஏங்குறோம். ஐயோ மனுஷன் அன்பு, வீட்டுக்கார் பேச மாட்டார், லவ்வர் பேச மாட்டார், நேத்தினா காதலர் தினமோ கோதலர் தினமோ போட்டுன்னு தான். ஆமீன். எப்படியோ டச் பண்ணி எப்படியோ கான்டாக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. வீட்டுக்குள்ளேயே அம்மா வெளில போக கூட லாக் ஆகிட்டா கூட போய்டும் நம்ம பசங்க. ஆமீன் சொல்லுங்க. கவனிங்க, அந்த அன்பு இல்லை இது. அந்த பெதஸ்தாவின் அன்பு ஆழம் நீளம் அகலம் உணர்ந்தவர்களால் தான் கர்த்தருக்காக ஓட முடியா. சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னன்னா தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா, எதிர்பார்ப்புன்னா தெரியுமா, இவ்வளவு இரக்கத்தை கொடுத்து உள்ளே கொண்டு வந்து அவர்களை நான் சரி பண்ணிட்டேன், என் அன்பின் ஆழ நீள அகலம் உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, இவங்க எப்படி மாறணும் எப்படி வாழணும்னு விரும்புறாருன்னா இன்னைக்கு செய்தி. ஆமீன் சொல்லுங்க. உலகத்தில் எவ்வளோ வியாதியஸ்தருங்க, பைபிளில் என்னென்னமோ வியாதி எதுவுமே தெரியாது, இங்கிலீஷில் கூட சரியான நீர்க்கோர்வைன்னு ஒரு வியாதி என்னன்னே தெரியல. இவ்வளவு வியாதியஸ்தர்கள் இருக்கும்போது 3 பேரை மட்டும் குறிப்பாக எழுதுறார் ஆவியானவர். வாசிங்க, யார் யார் இருப்பாங்களா அதுல வாசிங்க. அவைகளிலே குருடர் சப்பானிகள் 3 வித மனிதர் இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்களேன், எத்தனை பேர் இருக்காங்க? சபைக்குள்ள 3 வித மனிதர் இருப்பாங்க, வீட்டுக்குள்ள 3 வித மனிதர்கள் இருப்பாங்க, உங்களுக்குள்ள இந்த 3 மனுஷன் இருப்பான். அல்லேலூயா. சொல்லுங்களேன். வேதத்தில் எவ்வளவு வியாதி இருந்தாலும் 3 ஏன் பாஸ்டர் 3 நிலையில் இருக்கிறாங்க. நம்பர் 1 ஒன்று மட்டும் தான் பேச போற நேரம் இருக்குது. குருடர். எல்லாம் சொல்லுங்க. குருடர்னா என்ன பாஸ்டர்? தரிசனம் இல்லாதவர்கள். சொல்லுங்களேன், என்னது? தரிசனம் இல்லாதவர்கள். those who have no vision. தரிசனம் இல்லாத வாழ்க்கை, திசை இல்லாத வாழ்க்கை. என்ன பிரதர் பண்ண போறீங்க எதிர்காலத்தில்? என்ன சக்தி பண்ண போற? அண்ணா பாஸ்டர் நான் MBA முடிச்சுட்டு அங்கே போகலான் இருக்கேன், இது இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், என்னமா பாஸ்டர் லைஃப் போய் இது பாஸ்டர் போய் பாஸ்டர் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சிஸ்டர் பண்ண போறீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது இன்னொன்னு தெரியலையோ அதான் மலைச்சி உட்காந்துக்கிறேன். பொண்ணுக்கு 22 வயசு ஆகிற வரைக்கும் என்ன கைட்டின்னு இந்தியா? வீட்டுக்கூட்டத்தில் ஒரு தகப்பன் வந்து பேசுறாரு, பாஸ்டர் அந்த பொண்ணுக்கு மாத்திரம் ஏதாவது ஒரு இடம் வாங்கிடணும் பாஸ்டர், எங்கன்னா ஒரு இடம் பார்த்து சொல்லுங்க பாஸ்டர், நான் ஒரு வேலை எதுனா கூட அந்த புள்ள அந்த இடத்தை வச்சு போச்சுக்கும் பாஸ்டர். நான் தகப்பனுங்க. தரிசனம் இருக்கணும் வாழ்க்கையை பத்தி, உன் குடும்பத்தை பத்தி தரிசனம் இருக்கணும். குருட்டாட்டமா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் இந்த மெசேஜ்ல உங்களுக்கு பிடிக்காது. those who have no vision, தரிசனம் இல்லாத வாழ்க்கை, திசை இல்லாத வாழ்க்கை. ஆமென். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போறோம், பேரமகன் தாண்டி போறோம். போன உடனே யாரும் வேணாம், பேரண்ட் எல்லாம் வர வேணாம், அந்த மாப்பிள்ளையை மாத்திரம் கூட்டுவாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே கூட்டு போறோம். கூட்டு போனோன்னு பார்த்தாங்க, போனாங்க. இவர்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணணும்னுச்சு, தனியால உங்க முன்னாடியே பேசணுன்ட்டு 14 விதமான கேள்வி கேட்டது. அதில் கேட்டதில் என்னன்னா, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார், பயங்கர ஸ்பிரிச்சுவல், இந்த வாக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் நான், அதனால அடிக்கடி உபவாசம் போடுவேன், அடிக்கடி கர்த்தர் கூட தனிமையில் இருப்பேன், அடிக்கடி இப்படி இருப்பேன், நீ எதுவும் என்னை வந்து தடை பண்ணக்கூடாது, சபையில் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், சபை 9 மணிக்குனா 8 மணிக்கெல்லாம் போயிடுவேன், என் கூட நீ வரணும். யார்? அந்த பொண்ணு சொல்லுதுங்க, என் கூட நீ வரணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு போவேன், நீ வரணும். அந்த அளவுக்கு நீ ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். 2வது, எங்கள் அப்பா அம்மா கொளுத்து வேலை செஞ்சு என்னை காப்பாற்றினாங்க, நான் படிச்சுட்டேன், சம்பாதிக்கிற பணத்தில் பாதி எங்கள் அப்பா அம்மா கொடுப்பேன். 14 விதமான கண்டிஷன் போட்டுதுங்க அந்த பொண்ணு. என்ன தரிசனங்க வாழ்க்கையை பற்றி. இவன் சொன்னான், பாஸ்டர் இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகுது பாஸ்டர்ட்டான்.
அவன் தான் காரில் கூட்டு போறான். பாஸ்டர் என்னன்னா அது என்ன பாஸ்டர் ஜபம் பண்ணுது, உபாசம் பண்ணுது, ராத்திரிலாம் ஜெபி பண்ணுது, அது அப்பா அம்மாவுக்கு துட்டு கொடு பண்ணுது, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணாத. நம்பாளுங்க பாருங்களேன், இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் மாப்பிள்ளையா பார்க்காத மாதிரி காஞ்ச மாடு கம்மி அப்படியே போய் கட்டிக்கிறது. அவன் ஜெபிப்பானா, அவனுக்கு பைபிள் தெரியுமா, அவனுக்கு எதனா தெரியுமா, வயசாகுதுன்னா எவனோ ஒரு குடிகாரனுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது. வாழ்க்கை கெட்டு போச்சா, வாழ்க்கை கெட்டு போச்சா, வாழ்க்கை கெட்டு போச்சா? ராமன் சொல்லுங்க. கல்லையா போச்சுன்னா பின்னாடியே போயிடுறது. வாழ்க்கை கெட்டு போச்சா? ஒரு கோபக்காரி கட்டுன்னு வந்து சொல்லுங்க, கெட்டு போச்சு. பாதி பேருக்கு நான் பேசும்போது ஓடுது, சிந்தனை ஓடுது. தரிசனம் இல்லாதவர்கள் ராமன் சொல்லுங்க. சும்மா இல்ல பிரதர், லைஃப் பார்ட்னர், இட்ஸ் கோயிங் எண்ட் ஆஃப் த டெத். கடைசி வரைக்கும் நமக்கு முள்ளா மாறிடக்கூடாது. உங்க ஸ்டேட்டஸ், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு, உங்களுடைய கேரக்டர், உங்க ஆக்டிவிட்டி, இதுக்கெல்லாம் இவன் சரிப்படுவானா, இதுக்கெல்லாம் இவன் சரிப்படுவாளா பார்க்கணும். இல்லைனா கடைசி வரைக்கும் நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அது ஒன்று சொல்லும். ஒரு நாளைக்கு 37 சண்டை நடக்கிற வீட்டில் எனக்கு தெரியும். கரெக்டாக சொல்லுவாங்க, எனக்கு செட்டே ஆகலடி, சி உன்னை கட்டிக்கணும் பாரு, 5 வருஷம் கழிச்சா கண்டுபிடிச்ச. சொல்லுங்களேன், ஏன் கண்டுபிடிச்சிங்க தெரியுமா? தரிசனம் இல்லை, வாழ்க்கையை பற்றி தெரியாது. 19 வயசுல அவர் பார்த்தோன்னு மன்மதம் மாதிரி வந்துருப்பாரு பாருங்க. அப்படியே பேண்ட் செட்லாம் போட்டுக்கிட்டு முதல்ல இதுதான் மாப்பிள்ளன்னு அப்படியே ஓடும், கனவா ஓடும். அவனை யாராவது ஜெபிச்சியான்னு கேட்டிருக்கீங்களா? பைபிள் தெரியுமான்னு கேட்டுக்கிறீங்களா? ஐயோ, மனைவியை பார்த்தா கொடுத்தா, ஒரு ஊழியத்தை கொடுத்தா ஊழியமே செய்யுங்க, சபை நடத்தி ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டு முடிச்சிடுங்க. கணவரை பார்த்தா பைபிள் இப்ப ஆதியாகமத்துல 12 தான் படிச்சுக்கிறார் 40 வருஷமா. அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. நீங்களாம் வந்து பயங்கர அமெரிக்காலேருந்து வந்துவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு கோல் பாயிண்ட் வைக்கணும். இது என் வாழ்க்கை, என் தரிசனம், இதை அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் குருடராக இருக்கக்கூடாதுங்க. பெதஸ்தாக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறது இரக்கத்தின் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. எவ்வளோ இரக்கம் கேட்குறீங்களோ இரக்கம் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். உன் கோல் பாயிண்ட்டை ஓட, உன் தரிசனத்தை நோக்கி ஓட, உனக்கு எத்தனை உதவி செய்யணுமோ உதவி செய்ய அவர் தயாராக இருக்கிறார். இங்கே வந்தோம், தெரியல பாஸ்டர், போது பாஸ்டர், 2 பொண்ணு இருக்குதாப்பா, கர்த்தர் தான் நடத்தணும். கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு ஜிஆர்டியில் போய் மொட்டைக்காரங்கிட்ட போய் நகை வாங்கி அந்த வீட்டில் கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமாம், நிறைய பேருக்கு என்னன்னா விசுவாசமாகறேன் பாஸ்டர், நான் சொல்லணும் அதை விசுவாசமாகறேன்னு சொல்லுங்க. நீ வேலையை விட்டுட்டு வா, விசுவாசமா இரு, நான் சொல்றேன் கர்த்தர் நடத்துவாருன்னு. வேலையும் செஞ்சு பாரான், சம்பளமும் வாங்கி பாரான், பொண்டாட்டி சம்பளம் வருமா, மாமியார் பென்ஷன் வருமா, எல்லாம் கர்த்தர் பார்த்து வரான். பார்த்து பாரு தம்பி, பார்த்து பாரு. நோ விஷன். தரிசனம் இல்லாதவன் பெதஸ்தாக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளை பத்தி ஒரு தரிசனம் இருக்கணுங்க. என் பிள்ளை இதை தான் மாற்ற போறேன், என் பிள்ளை இப்படிதான் ஆக போறான். என்னமோ பாஸ்டர் கர்த்தர் விட்ட வழி பாஸ்டர், இருந்தா போச்சுக்கு போகுது பாஸ்டர், இல்ல அனாதாசிரம சேர்த்துரு. நம்ம பண்ண போற அண்ணாலே அவன் தீர்க்கதரிசி. நீ எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியும், நான் பால் ஊட்டும் போதே சொல்றேன், நீ கர்த்தரோட தீர்க்கதரிசிடா. கொண்டு வந்து போட்டு போயிட்டால, பாய மடிடா, இவ்வளவு பெரிய சர்ச்சை பெருக்குடா, போய் கக்கூசெல்லாம் கழுவுடா, போட்டா ஒரு புள்ள பாஸ்டர் தடவி 10 மணி வரைக்கும் தூங்க வை. யார் வேணான்னது? நானா அழப்போறேன்? அழப்போறது யார் தெரியுமா? நோ விஷன். உங்க பிள்ளைகளை பத்தி தரிசனம் இல்லை. இருக்கட்டும், அண்ணாளுக்கு அடுத்து குழந்தை பிறக்குமான்னு தெரியுமா? அண்ணாளுக்கு அடுத்து எனக்கு இந்த ஒரு குழந்தைய அவளுக்கு சக்கரை கட்டி தூக்கிட்டு வந்து போட்டாங்க. பிள்ளைகளை குறித்த தரிசனம். ஆமென் சொல்லுங்க. உங்க எதிர்காலத்திலே குறித்த தரிசனம், என்ன திட்டம், என்ன வச்சிருக்கிறீங்கன்றத குத்து உங்களுக்கு வரணும். இது வந்துச்சுன்னா தான் பெதஸ்தாக்குள்ளே வந்து நீங்கள் பார்வை அடைந்து விட்டீர்கள்னு அர்த்தம். இல்லைனா குருடர்லாம் இருக்கிற நம்ம ஒரு கேட்டகரி, அந்த குருடன் கூட்டத்திலேயே உட்காந்து கண்டுட்டு பாஸ்டர் தான் பொட்டி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. கம்மியாக பண்ணுப்பா, அம்மாவுக்கு யாரும் இல்லைப்பா சார், 5000 ரூபாய் ஒருத்தர் இல்லைப்பா, அந்த அம்மா 3000 ரூபாய் பண்ணுப்பா சார், தூக்கும் போதே பின் பிளைவுட் ஒச்சிக்குமா சார், பரவாயில்ல ஒச்சிக்கினாலும் கீழே பிடிச்சிக்கிறேன். தரிசனம் இல்லாதவங்களுக்கு சொல்றேன் சிஸ்டர், தரிசனம் இருக்கிறாள் என்ன பண்ணோம்? பாஸ்டர் நாங்க 50,000 யார்கிட்டே சொல்லாதீங்க, சும்மா அந்த குதிரை வச்சுக்குத, தங்க ரதம் போட்டு கீபோர்டு போட்டு 2 சிங்கரை பாட்டு காசு போட்டு என் மகிமையா ஆராதனை எடுக்கணும். தரிசனம் 50,000 முன்னாடியே கொடுத்துரும், டோக்கன் அட்வான்ஸ்.
நான் வேணா வீடியோ எடுத்து பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ கொடுத்த காசுல ₹1 கூட குறை இல்லாம வெட்டியா வந்து 16,000 கேட்டானே, டேய் அம்மா காசு 18 போடா, கோழியை கொஞ்சம் ஆழம் போடுறா, நறுக்கி தூக்காத. இருக்கணுங்க, வாழ்க்கை கூட்ட தரிசனம் இருக்கணுங்க. குழப்பத்திலும் ஒழுங்கையின் மேலும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க தரிசனம் இல்லாதவங்க. பாருங்களேன், தரிசனம் இல்லாதால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க குடும்பத்தை. குழப்பத்திலையும் என்ன பண்ணுறதே தெரியல, குழப்பத்திலையும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இந்த பேய் அடிச்சாமல் இருக்கு பார்த்தீங்களா. ஐயோ பீஸ் வருது என்ன பண்ணுறது, கரண்ட் பில் வருது என்ன பண்ணுறது, இது வருது என்ன பண்ணுறது. அந்த குழப்பத்திலையும் ஒழுங்கின்மையிலும் குடும்பம் ஓடிக்கினே இருக்கிறோம். வீட்டுக்காரர் எங்கம்மா போய்கிறாரு, எங்கே போயிடா தெரியலையா, நீ பொண்டாட்டியான்னு கேட்பேன். நானான் தான் ஒரு வீட்டுக்காரன் எங்கே போயிருக்கிறான்னு தெரியணும். எங்கே சார் உங்கள் அம்மா எங்கே போயிடுவாங்க, அது எங்கே போய்தோ காலைல பேக் மாட்டின்னு போயிடுச்சு. ஒழுங்குவே இருக்காது. என்ன பார்த்துக்கிறீங்களா, பார்த்தது இல்லையா? ஊழியம் செய்கிறாங்களா கேட்டால் என்ன ஊழியம் செய்கிறாங்களா? பொண்டாட்டிக்கிட்ட புருஷங்கிட்ட பிள்ளைங்க கிட்ட கூட செய்யாத நீ என்ன ஊழியம் செய்கிற? ஆட உங்க சித்தம்மா செத்துட்டாயா, நீ தான் வாய்க்கரிசி போன நினைப்பான்னு சொல்லாத போயிட்டா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. குழப்பத்திலும் ஒழுங்கிலும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பல வருஷம் கழிச்சு பார்த்தாலும் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது, அதே இடத்துல நின்று இருப்பானா. அப்படியே என்னடா 3 வருஷத்துக்கு முன்னே வந்தியடா பெதஸ்தா கோலத்துக்கு, இன்னும் கண்ணு தெரியல சார் எனக்கு சரியா, அப்படியே இருக்கிறேன் சார். ஏன்டா தெரியல, என்னன்னே தெரியல. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இருக்குது சிஸ்டர். ராமன் சொல்லுங்க. குறிகார குடும்பம்லாம் இருக்குது. அப்பா என்ன வேலை செய்யறான்னு சிலருக்குலாம் தெரியாது. 3500 சுடிதார் பெருக்கினே போகுது. குப்பக்காரன் பார்த்தான் திருப்பி போத அது பெருக்கிச்சுடா. அப்பா என்ன வேலை செய்யறாரு? சத்தியமா பலிபடுத்த சொல்றேன், 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு மேல சட்டை போட்டதே கிடையாது. நீங்க 10 லட்சம் கொடுத்து துப்பாக்கி எப்படி வச்சு பாஸ்டர் 2500 ரூபாய் சட்டை எடுத்துக்கினா கூட எடுக்க மாட்டேன், வராது மனசு. சொல்லுங்க, நம்ம யாரு, நம்ம தரிசனம் என்னன்னு புரியணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பல வருஷம் கழிச்சு சில குடும்பங்களை நீங்க பாருங்களேன், அதே நிலைமையில இருக்கும். என்ன சிஸ்டர் சபைக்கு போனீங்களே, ஏதாவது இடம் கிடம், ஆட பாஸ்டர் எங்க பாஸ்டர் இடம் வாங்குறது. வேற என்ன சிஸ்டர், ஏதாவது வீடு கீடு, ஆட ஏன் பாஸ்டர் வீடு கீடு, என் வாழ்க்கையை தள்ளுறதுக்கே அப்படியே இருப்பத ஸ்தலம் மாறவே மாறாத. இரக்கத்தின் வீடுங்க இது. இரக்க செய்ய அவர் தயாரா இருக்கிறார். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாரா இருக்கிறியா? சொல்ல மாட்டீங்க நீங்க. ஆமேன். நீதிமொழிகள் 29:18 சொல்லுது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள்லாம் சீர்கெட்டு போயிடுவாங்களாம். என்னவா சிஸ்டர்? எதிர்காலத்தை குறித்த தரிசன வெளிப்பாடு இல்லைன்னா அங்க சீர்கேடு இருக்கும். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுக்குள்ள தெய்வீக திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்தே ரட்சிக்கிறார். ஆமென். அவர்கள் அதை சரியா செய்தால் போதும், திட்டமிட்டு பெருகிடுவாங்க. சிஸ்டர், உங்களுக்குள்ள ஒரு பெரிய நோக்கத்தை தரிசனத்தோட தான் உங்களை பெதஸ்தாக்குள்ள கூட்டு வந்திருக்கார். சும்மா கூட்டு வரல. பெதஸ்தாக்குள்ள ஆட்டு வாசல் வழியா உள்ள சும்மா கூட்டு வரல. உங்க மேல ஒரு திட்டம் இருக்கிற தம்பி, உங்க கொடுத்து ஒரு தரிசனம் வச்சு தான் உங்களை கூட்டு வரார். உள்ள வந்த நீங்க கூட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து கூடாது. இந்த சபை நேற்று எத்தனை பேர் ஜெபிக்கலாம் வாங்க பார்த்தீங்க? கைட்டு காட்டுங்க. ஜெபிக்கலாம் வாங்க. அதெல்லாம் பாத்துறாதீங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் பாத்துறாதீங்க. வீட்டில் கெட்டது நடந்துடும். ஆமேன். எவ்வளவு அழகா பேசுறா தெரியுமா? சபைக்குள்ள எப்பேற்பட்ட கூட்டம் இருக்கும், எப்படி எல்லாருக்குள்ளேயும் பாய்சனை தெளிக்கும் தெரியும். அப்படியே பாய்சன் கடிக்கிறதே தெரியாதான். அப்படியே சபையை பத்தி, ஊழியக்காரனை பத்தி, சபையில முன்னிலைகளை பத்தி அப்படியே பாய்சன் எப்படி ஏத்துவாங்கன்றத சொன்னார். இதுல என்ன பியூட்டினா, பேசுறவங்கள விட கேட்கறவங்களுக்கு தான் நாத்தா. கேட்டவன் யார் தெரியுமா? 277 பிரபலமானவன். வாயை போல அவனும் செத்துட்டான். கோராகின் கூட்டம். இந்த பேசுறவனை விட கேட்கறவன் குடும்பத்துல பாதிப்பு ரொம்ப இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் பேச திட்டமிட்டு பெருகணும்? ஆமேன். யாக்கோபு பாருங்க, என்ன திட்டங்க. வந்துட்ட மாமனார் வீட்டுக்கு பெருகணும், திரும்ப வந்து நம்ம தேசத்துக்கு அனுப்பிட்டாரு. நான் ஷார்ட் பீரியட்ல பெருகணும். என்ன ராத்திரில போறான், புன்னை மரத்தை வெட்டுறான். வெட்டி 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 நல்ல பலமான ஆடு வரும்போது கண்ணு முன்னாடி போடுறான். அது பார்க்கறதெல்லாம் குச்சினே பார்க்குதா, உடனே குட்டி போடும்போது புள்ளி புள்ளி புள்ளியா வருது. அவன் சொல்றான், ராத்திரியே நான் தூங்கலன்றான், பகல்லையே நான் தூங்கல. ஏன் யாக்கோபே? 4 மனைவி இருக்கிறாங்க, நல்ல மாமனார் வீடு, கால் நீட்டி தூங்கலாமாப்பா. என் வாழ்க்கை குறித்து திட்டம் இருக்கிறது. சொல்லுங்க. உழைப்பேன். 20 வருஷம் உழைச்சிட்டேனா அடுத்த 40 வருஷம் உட்காருவேன். சொல்லுங்களேன். லேலூயா. ஏங்க, யாக்கோபு மாதிரிலாம் ஃபுல் பிளானிங் யாராலையுமே பண்ண முடியாதுங்க. அண்ணங்காரன் எதிர்க்க வரான்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கவனிங்க, 4 நாள் பவுஞ்சா பிரிக்கிறான். எல்லாத்தையும் 4 நாள் பவுஞ்சா பிரிக்கிறான். மட்டமானதெல்லாம் முன்னாடி அனுப்புறான். ஒருவேளை எங்க அண்ணன் கோவத்தில் வெட்டாலும் அதெல்லாம் காலி ஆகட்டும், எல்லாத்தையும் வெட்டிட்டு
கடைசியில தான் குடும்பத்தை நிறுத்துறான். அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி கர்த்தர் காப்பாத்திடுவாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ ராமான் குமரி வச்சிருப்போம். திட்டமிட்டு பிரிக்கிறான். இருக்குதா இல்லையா பைபிள்ல? பாருங்க, எல்லாரும் எதிராக நிக்கிறாங்க. ஈசாக்குக்கு எதிராக வந்துட்டாங்க. இப்போ ஆபிரகாம் சாக போறாரு. சாக போகும்போது எல்லாரையும் கூப்பிடுறான், மருமணியாட்டி பிள்ளைங்களை கூப்பிடுறான். வேற உங்களுக்கு எனக்கு இனிமேல் சம்மந்தம் கிடையாது. இவன் என் சேஷ்ட புத்திரன், இவன் தான் என் கர்ப்ப பிறப்பு, சுதந்திரவாளி. இந்தா புடி நன்கொடை. உனக்கு எவ்வளோடா? 25 லட்சம். உனக்கு எவ்வளோமா? 3 லட்சம். இனிமேல் இந்த தசையிலே இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒன்று தெரியும், என் பிள்ளை வாழ்க்கை நாளைக்கு கெட்டுடக்கூடாது. நான் பேசுகிற சத்தியம் உங்களுக்கு புரியுதா? நான் செத்து போகிறேன், என் பிள்ளை எப்படி போனேன்? எனக்கு நான் ஈசாக்கு இருக்கிற மனைவியாட்டிலாம் வந்து என் பிள்ளைய பிடிங்கிட்டு உடலை பிரதர் இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை வரட்டும். கூப்பிட்டு எல்லாரையும் அவர் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே ஒழுங்கு பண்ணி சில வீட்டெல்லாம் பார்த்துக்கிறேன். இருக்கிற சொத்தை பிரித்து எழுத மாட்டான், இருக்கிற வீட்டை கொடுக்க மாட்டான், செத்துருவான். 4 ஆட்சி நிற்கும். என் சித்தப்பனை வெட்டாத விட மாட்டான்றான் ஒருத்தவன். ஏன்டா வெட்ட மாட்டாதோ? ரம்யா இருக்குது இல்லை, ரம்யா வீடு இருக்குல்ல, இந்த வீட்டை சுற்றி சித்தப்பன் பெரியப்பா ஒரே பங்காளி. இவர் அங்கே காலை வைக்க மாட்டார், இவர் இங்கே காலை வைக்க மாட்டார். ஆமாவா இல்லையா? இங்கே வச்சுட்டாருன்னா என்ன ஆயிடா? ஏன் அவன் என் எல்லைக்குள்ள வந்தான் அப்படின்றார் இவர். இதெல்லாம் யார் செஞ்ச மிஸ்டேக் தெரியுமா? 2 கிழவங்கை செஞ்ச மிஸ்டேக். சொல்லுங்க. எதிர்காலத்தை குறித்த திட்டம் இல்லாத குடும்பங்கள் ஒருபோதும், ஆமேன் சொல்லுங்க, நமக்குள்ள கொடுக்கப்பட்ட தரிசனத்தை சாகர வரை சுமக்கணும். கஷ்டம்தான் சிஸ்டர். ஏன்னா இந்த தரிசனத்தோட ஒத்து வராதெல்லாம் குடும்பத்தில் இருப்பாங்க. சபையில பாருங்க, எல்லாரையும் சுமக்கிறோம். எல்லாம் என் தரிசனத்தோட ஏற்ற பிள்ளைங்களாம் கிடையாது. சிலர் தான், ஆமா அவருக்கு என்ன போர் போடுவார், அவருக்கு என்னப்பா வந்தது, ராஜ வாழ்க்கை வாழ இப்படி பேசுறவனு இருக்கிறான். இதே சபையில் அந்த நாய் பகலாவே ஓடுறான்ப்பா, எனக்கு தான்ப்பா தெரியும். ஒரு பிள்ளை சொல்லிச்சாப்பா, கிட்ட வந்ததுக்கு அப்பதான் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. இப்படி இருப்பாங்க. இவங்க அத்தனை பேரையும் தரிசனத்துல சுமக்கணும். நீங்க எதிர்பார்த்தபடி உங்க பிள்ளைங்க இருக்காது. நீங்க எதிர்பார்த்த ஒரு நிலைக்கு உங்க பிள்ளைங்க வராது. அதுங்களையும் சுமக்கணும். அதை சுமந்துகளுக்கு தான் தரிசனத்தில் ஓடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டீங்களே. லேலூயா. நான் சொல்றேன், வாலிப பிள்ளை தம்பி நிமிந்து பாரு, எங்க அவன் தினேஷ் போயிட்டானா? ஒரு உள்ளவன் சர்ச்சுக்குள்ள உள்ள வந்தினா ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும், வெளியே என் நிற்பானேன். உள்ள உனக்கான மொத்தமும் இருக்குது. ஆமேன். கவனிங்க, உனக்குள்ள ஒரு தரிசனம் வேணும். இந்த தரிசனத்தை நோக்கி தான் நான் என்ன பண்ணுவேன்? ஓட துவங்குவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சாகும் வரை அந்த தரிசனத்தை நோக்கி ஓடணும். ஆமேன். ஏன் அந்த தரிசனத்தை அவன் ஓடுகிறானோ அவனுக்காக இயேசு நிற்பார். அவனுக்காக இரக்கம் பாராட்டுவார். அவனுக்காக கர்த்தர் செயல்படுவார். பாருங்க, நிறைய குருட எரிகோ வாசல உட்கார்ந்துட்டு இருந்தான். நிறைய குருட உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனா ஒரே ஒரு குருட மட்டும்தான் இயேசு கூப்பிட்டான். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? சிஸ்டர் யாருங்கண்ணா? வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. 10:46 மார்க்கு. 10:46 வாசிங்க. அப்பம் பேரை போட்டு போடுறாரு பாருங்க. திமேயின் மகனாகிய ஒரு குருடன் அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட துவங்கினான். போதும், கையை தட்டுங்களே. இயேசு நின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பத்திமேயுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லட்டுமா? எழுதிக்கிறீங்களா? இவ்வளவு காலம் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. மதிப்பு மிக்க ஒருவரின் மகன், சன் ஆஃப் ஒன் எஸ்டிமேட்டட். அல்லேலூயா. வாழ்க்கையின் விலை தெரிந்தவனாம் பர்த்திமேயு. அதான் அர்த்தம். என் லைஃபோட வேல்யூ எனக்கு தெரியுது. இப்ப குருடனா உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்குள்ள எவ்வளவு தரிசனம் தெரியுமா? இயேசுவே, எனக்கு மாத்திரம் நீங்க கண் பார்வை கொடுத்துட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மாவை நல்லா வாழ வச்சிருவேன். எனக்கு மாத்திரம் பார்வை கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணின்னு பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பேன். எனக்கு மாத்திரம் பார்வை கொடுத்தீங்கன்னா ஊழியம் செய்வான். ஆண்டவரே, அவன் பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மதிப்பு மிக ஒருவரின் மகன், சன் ஆஃப் ஒன் எஸ்டிமேட்டட். வாழ்க்கையின் விலை தெரிந்தவன். யார் பக்கத்தில் இயேசு நிற்பார் தெரியுமா? வாழ்க்கையின் விலை தெரிந்தவர்கள் பக்கத்தில் தான் இயேசு நிற்பார். யாருக்கு ஆண்டவர் உதவி செய்வார் தெரியுமா?
உன் லைஃப்பை பற்றி நோ வேல்யூ. தரிசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்தம் பாஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க, 2 உடம்பு சேர்ந்துட்டா குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைங்களை எப்படி வளர்த்துருக்கிறீங்க? இவனுக்கு வாழ்க்கையின் மதிப்பு தெரிந்தவனா? எல்லா குருடனும் கூப்பிடலங்க, தரிசனம் நிறைந்தவன் தான் கூப்பிடுவான். தரிசனவன் நிறைந்தவன் கூப்பிட்டால் இயேசு நிற்பார், இயேசு நிற்பார். அவ்வளவு பெரிய தெய்வம் நிற்பார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும் சிஸ்டர், நீங்க தரிசனம் நிறைந்தவர்களாய் வாழ்க்கையின் விலை தெரிந்தவர்களாய் இருந்தா இயேசுவை கூப்பிடுங்களேன். அல்லேலூயா. எனக்குள்ள 1000 தரிசனம் இருக்கு சொல்லியிருப்பான். உங்களுக்கு என்ன செய்யணும்? கண் பார்வை. எதுக்குப்பா கண் பார்வை? 1000 சொல்லியிருப்பான். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா, பிள்ளைகளை பெற்றீங்கன்னா அந்த வேல்யூல வளர்க்கணையா, படிக்க வைக்கணையா, திருமணம் செய்யணும், இடம் வாங்கி கொடுக்கணும், மதிப்பு மிக்க ஸ்தானத்திற்கு கொண்டு வரணும். இதுதான் பர்த்திமேயனுடைய எண்ணமா. இவ்வளோ போட்டிருக்காங்க டிக்ஷனரியில். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை பெற்றெடுத்துட்டேன், இப்போ குருடனா பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு மாத்திரம் நீங்கள் கண் பார்வை கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருவாண்டவரே. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சில வீடுகளில் ஒரு பிள்ளை கிளாவராக இருக்கும், சில வீட்டில் ஒரு பிள்ளை கிளாவராக இருக்காது. அந்த கிளாவராக இருக்கிறவங்கள விட்டுறாதீங்க, அவங்களையும் தரிசனத்துக்குள்ளே நுழைங்க. சில நேரில் கணவர் கிளாவராக இருப்பார், சில வீட்டில் கிளாவர, அவங்களையும் இல்லை பாஸ்டர் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் பாஸ்டர் விட்டுட்டேன். இல்லை, உன் தரிசனத்தோட இவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? எனக்கு கண் பார்வை கொடுத்துட்டீங்கன்னா என் குடும்பத்தை நல்லாக்கிடுவாண்டவரே, எதிர்காலத்தை நல்லாக்கிடுவாண்டவரே, எனக்கு தரிசனம் பெருசாயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதிமொழிகள் 31:25 சொல்லுது. வாசிங்க, நீதிமொழிகள் 31:25 வாசிங்க சீக்கிரம். இல்லையா? அவள் உடை பலமும் அவர் ரட்சிப்பை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறா? தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பலமா வச்சிருக்கிறா, அலங்காரமா இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி என்னமா? வருங்காலியத்தை பத்தினா வைத்த கலக்குது பாஸ்டர்னா எத்தனை பேர் இருக்கிறீங்க? வருங்காலியத்தை ஐயோ சொல்லாதீங்க பாஸ்டர். இவ வருங்காலத்தை நினைச்சாலே எப்படி இருக்குதா சிஸ்டர்? எப்படி இருக்குதாமா? மகிழ்கிறாள். உங்க எதிர்காலத்தை நினைச்சா பாஸ்டர் வேணாம் பாஸ்டர் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது சொல்லக்கூடாது. மகிழ்கிறாள். 27 வாசி. 27. அவள் சோம்பல், தரிசனம் இல்லாதவ இல்ல, சோம்பல் அப்ப இல்ல. காலையில 7 மணிக்கு எழுந்து பெருக்கலாமா வேணாமா, நேற்று பெருக்கந்தே நல்லா தாங்குது, அப்படி விட்டுடலாம், பரவாயில்ல விடு. அப்புறம் என்ன பாஸ், சாம்பார் இருக்குது ஃப்ரிட்ஜில், அந்த சாம்பாரையே சூடு பண்ணிட்டு வேற என்ன பண்றது? டயர்டாகுது. ஏன்னா போர் போட்டிங்க பாருங்க, டயர்டாகுது. அவன் செஞ்ச வேலையை பார்த்துட்டு விஜய் பயந்து ஓட்டான், என்னப்பா இப்படி செய்றாங்கன்னு. சோம்பல் அப்ப இருக்கிறவன் தரிசனத்தில் ஓட முடியாது சிஸ்டர். அல்லேலூயா. ஏன்? சோம்பேறிகளுக்கு ஒருபோதும் தேவன் உதவி செய்வது இல்லை, இரக்கம் காண்பிப்பது இல்லை. இல்லையா? சொல்லுங்களேன். வாசி வாசி வாசி. இந்த விஷன் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. தன் வீட்டு காரியங்கள், முதல்ல சொன்னல வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பார்த்தல், தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். அவங்க பிள்ளைங்க எழும்பி பாவி என்ன போய் நீ பெத்தியடி பெத்தியடி பெத்தியடி. ஒரு காலுகிற வேண்டிய இடம் வாங்கி வச்சா இந்த ஊர்ல 45 வருஷமே பீத்துற. எனக்கு இந்த ஊர்ல தெரியாதவங்களே கிடையாது பாஸ்டர். அப்படியா? உனக்கு கவுன்சிலர் தெரியும், உனக்கு வார்டு, அந்த பசங்களுக்கு நான் வாங்கி வச்சேன். இவன் மாத்திரம் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தான் என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? பாவிலும் படுபாவி எங்க அம்மா. சிரிக்கிறதுலாம் சொல்ல, சிரிக்காத, சிந்தி சமாதானம் ஆண்டி சிரிச்சா அவங்கள போய் கேளு. சொல்லுங்க, புரியுதா? அவங்க பிள்ளைகள் எழும்பி, நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், துட்டு வச்சிருந்து நீ சத்தினா மாவள நீ ராணி மாதிரி எட்டு போவான். துட்டு இல்லாம சத்தினா பாஸ்டர் டக்குனு எத்தலாம் பாஸ்டர் 1 hour போதும் பாஸ்டர், யாரும் சொந்தக்காரனா இல்லை பாஸ்டர், எங்களுக்கு ஊர்ல இருந்து வர முடியாது பாஸ்டர், எத்தனை பாஸ்டர், எத்தனை சாவு எடுக்கிறோம் நாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க பிள்ளைங்க எழும்பி என்னமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறார்கள். அவன் புருஷனோ அவளை பார்த்து, எத்தனை பொண்ணை நான் சைட் அடிச்சு எத்தனை பொண்ணுகிட்ட வந்திருக்கிறேன், அவன் எல்லாரும் காட்டியும் நீ தாண்டி சூப்பர்ன்றான்.
ஏன் சார்? அவ்வளவு உன்னை தரிசனம் உழைக்க வைத்தது, அந்த தரிசனம் ஓட வைத்தது, அந்த தரிசனம் உன்னை சோம்பேறியாவில்ல, வருங்காலத்தை கவலை எதிர்நோக்கினால். நீங்க எப்படி? நான் உங்களை கேட்கிறேன், திட்டமிட்டீங்களா? ஃபேமிலியை குறித்து 2 பிள்ளைங்களுக்கு திட்டமிட்டுட்டீங்களா? பிரதர் திட்டமிட்டீங்களா? ஏதாவது இருக்குதா? கடன் வாங்கிக்கலாம் பாஸ்டர், அந்த நேரத்தில் குழு இருக்குது பாஸ்டர். என்ன ஆகுது? குழு இருக்குது, போன்ல காசு இருக்குது, எங்க போனாலும் பேங்க்காரன் போன் பண்றான், சார் உங்க சிவில் நல்லா இருக்குது சார், வாங்க சார் கடன் வாங்கிக்கலாம் பாஸ்டர். வாங்கி கட்டி போயிட்டு நீ புள்ள என்ன தெரியுமா சொல்லுவான்? கடன்காரனா விட்டு போயிட்டான் பாஸ்டர் எங்க அப்பன். அவன் வாங்க யார் கட்டின்னு இருக்கிறது? அல்லேலூயா. குருடர்கள் பெதஸ்தாக்குள்ள இருக்கிறார்கள், தரிசனம் இல்லாதவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கணும். என் கூட படித்தான் சக்திவேல், டிஆர்ஓவா இருக்கான். டிஆர்ஓ இப்போ ப்ரமோஷன் ஆகி வருவான். கொஞ்ச நேரம் எங்க கூட பம்பரம் விளையாடுவான். கொஞ்ச நேரம் அந்த காலத்தில் கோலி தான், கோலி பம்பரம் புல்கோட்டி தான். இப்போ மாதிரிலாம் இந்த கேம்ஸ் எல்லாம் கிடையாது. விளையாடுவான். கரெக்டாக 5:30 மணி வீட்டுக்கு போயிடுவான். செட்டியார் பையன் வீட்டுக்கு போயிடுவான். படிப்பான் 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 படிப்பான். நம்ம 10th தாண்டல. அவன் கடகடன்னு போயிட்டு செங்கல்பட்டு ராஜேஸ்வரி வேதாசலம், அந்த காலத்தில் இன்ஜினியரிங் கிடையாது, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனால் படித்தான். அந்த காலத்திலே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாங்க. எப்பயாவது வருஷத்துக்கு என்ன ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கிறான். எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது சிவில் டவுட்னா ஃபோன் பண்ணுவேன். நடா சக்தி எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படிடா? நீ தான் நம்ம வேலையை விட்டுட்டியா, என்ன சாமியார் ஆயிட்டியா, எல்லாம் உன்னை பற்றி இன்னொன்று பேசிக்கிறானுங்க ஊரில், நீ எப்படி தாண்டா இருக்கிற, நீ எப்படிடா உனக்கு வருமானம்? ஜனங்க போடுற காசு, இதெல்லாம் ஒரு வேலையாடா அவன் சொல்லுவான். நீ எனக்கு என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்லுவேன்? எனக்கு என்னடா மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒரு 1.25 வருதுடா சம்பளம் வருது, பிள்ளைங்களெல்லாம் இதில் படிக்க வைக்கிறேன், மகாவீர் ஜெயிலில் பண்ணிட்டேன், நான் செத்துட்டாலே என் பொண்டாட்டி 1 லட்ச ரூபாய் நான் பென்ஷன்ன்றான். வாழ்க்கை குறித்து அவனுக்கு ஒரு பயமும் இல்லைங்க. எப்படி சக்தி வேலை இந்த நிலைமைக்கு வந்த தெரியுமா? என் தரிசனத்தை நோக்கி ஓடினையா, என் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். நாங்கள்லாம் பொம்பளை பெண்ணை பசங்க முன்னாடி ஓடினோம், அவன் மட்டும்தான் படிப்புக்கு பின்னாடி ஓடினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், படிக்கிற காலத்தில் எவன் சரியா படிக்கிறானோ, வேலை செய்கிற காலத்தில் எவன் வேலை செய்கிறானோ அவனுக்கு சூப்பர் வாழ்க்கை அமையுங்க. அவனுக்கு கிடைக்கிற பொண்டாட்டி மாதிரி வேற பொண்டாட்டியே கிடைக்காது. காலேஜிலேயே 3, வேலைக்கு போறதுல 2, அப்புறமா இவன் கல்யாணம் பண்ணும்போது 2nd and 4th ஆண்டு தான் கிடைக்கும். சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. இப்படிலாம் சொல்லியாவது கொஞ்சம் பயமுறுத்தலாம் சிஸ்டர், போய் தீர்க்க தரிசனமா நடக்கட்டாட்டலாம். இல்லையா சொல்லுங்களேன் ஆமீன். இயேசுக்குள்ள இருந்த தரிசனம் பாருங்க, 3 ஆண்டுக்குள்ள இரவு பகலா ஓட வச்சுதுங்க. உலகம் முழுக்க ஆட்களை செட் பண்ணிட்டாருங்க போறதுக்கு. 3 வருஷம் தாங்க அவர் தரிசனம். தூங்கவே இல்லை, ராத்திரில ஜபம் பகல்ல ஜபம், ராத்திரில ஜபம். என்னங்க 3 வருஷத்துக்குள்ள என் தரிசனத்தை நிறைவேற்றணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு லிமிட்டுக்கு வந்துட்ட உடனே போதும் திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கணும். பாருங்களேன், போத்திபார் வீட்டுக்கு தலைவர் ஆன உடனே யோசேப்புக்குள்ள என்ன தெரியுமா சிந்தை வந்திருக்கு? நான் சொல்லட்டுமா? அரிக்கட்டுகள் தரிசனம் வந்திருக்கும். அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்ன மாதிரி போத்திபார் வீட்டு சாவி என் கையில் வந்துடுச்சு, வேலைக்காரன் எல்லாம் கீழே வந்துடுச்சு அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு வந்து நின்று இருப்பான். இல்லையே, 11 அரிக்கட்டு, எங்க அப்பாது 1, 12 அரிக்கட்டு. இங்க மொத்தமே நான் இதை விட பெரிய ஆள் ஆகணும். அந்த தரிசனத்தை உதறி விட்டுட்டு எனக்காக கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நோக்கி கையை தட்டி சொல்லு, உன்னை வைத்திருக்கிற தரிசன உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிற வரைக்கும் நின்று விடாதே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நினைச்ச இடத்துக்கு போகும் வர கண்ணுக்குள்ள தரிசனம் இருந்துங்க யோசேப்புக்கு. மனசு முழுவதும் தரிசனம், தூங்க வைக்கலங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தரிசனத்தை நோக்கி ஓடும்போது கர்த்தர் கூட இருந்து உதவி செய்வார். வீடை கட்டியே ஆகணும்னா அப்படியே நிற்கணும் அந்த தரிசனத்தில். இந்த வீட்டை கட்டணும், எப்படியாவது கட்டணும், எப்படியாவது கட்டணும், எப்படியாவது கட்டணும், எப்படியாவது. எங்க வேணாலும் இருக்கலாம் சிஸ்டர், கூரை போட்டாலும் இருக்கலாம், சீட்டு போட்டாலும் இருக்கலாம், தகுடு கூட நீ அச்சின்னு இருக்கலாம். எவன் கேட்க போறான்? வீடு என்பது என்ன தெரியுமா? நம்முடைய கௌரவம். சொல்லுங்க. அதனால் நீங்களே உங்கள் இருதயத்தை சிரிக்கின்னு அப்படி ஒரே கிச்சனில் 3 பொம்பளைங்க சமையல் பண்ணிக்கின்னு இப்படி தாண்டிக்கிறேன். என்ன வெளில நிற்கிறீங்க? அவர் கக்கூஸ் போய்க்கிறார், வந்தோன்னு நான் போவேன். ஆமாம், சில வீடுகளில் ஏமா உனக்கு வேலைக்கிட்ட டைமு தான் ஆகுது, என்ன பண்ணுறது? அவர் வந்தாதான். அவரு சிகரெட் பிடிச்சி ஒரு புகையாகுது உள்ள, இந்த அம்மா விசிறி எடுத்து விசிறுது. இதெல்லாம் எங்கே பார்த்து பார்க்குறீங்கன்னு கேட்டா ஒரு கக்கூஸ் கட்ட மாட்டீங்க யாரும்.
சில ஆள்லாங்கிறான் குளிக்க உள்ள போனாலும் கிளியோபாட்ராவே குளிப்பாட்டிடல. நீங்க நகத்தை தேய்ச்சி அதை தேய்ச்சி இதை தேய்ச்சி அவன் வெளியில வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அவன் குளிக்காத பார்த்தா அக்கில் வரைக்கும் கழுவின்னு சச்சி கழிப்பு வந்துடுறான். அப்படியே போ. இந்த ஆளுனா தரிசனம் கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தன் அவ்வளோ பெரிய வீடு கட்டுறான். சொல்றேன் டே அட்டாச்சிடு போட்டுறான். ஐயோ அட்டாச்சிடு இல்லை சார், எங்களுக்கு பிடிக்காது. சரிடா, ராத்திரி 12 மணிக்கு மழை பெய்யுதுன்னா வெளில போவோம். சொல்லுங்க. தரிசனத்தை நோக்கி ஓடணும். வீடு கட்டணும்னா கட்டி ஆகணும். இந்த வேலைக்கு போகணும்னா இந்த வேலைக்கு போயே ஆகணும். தொழிலில் நம்பர் வரணும், ஒன்னா வரணும்னா வரணும். என் பிள்ளைகளை நம்பர் 1 ஆக்கணும்னா வரணும், ஆக்கணும். ஆமென். என் பிள்ளைய ஊழியக்காரனை மாத்தனா அதுக்கேற்ற மாதிரி வரணும். சும்மா ஊழியம் செஞ்சிட முடியாது. வந்து நின்று சொல்லுங்க. எங்க பையன் கூட பேசுவான் பாஸ்டர். ஒரு அம்மா சொல்லிச்சு, என்ன பேசுவான்? அஜித்தை பத்தி பேசுவான். நான் இப்படி முடி வெட்டி இப்படி போயிட்டு இருக்கிறான். அவனுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இல்லை. என் பையன் கூட முந்தானேத்து ஒரு சிஸ்டர் பேசிச்சு, பிரதர் நாங்கள் வந்து இன்னும் ஊழியம் செய்கிறேன் பிரதர், ஒரு வாட்டி சர்ச்சில் சான்ஸ் கொடுங்க. என்ன ஊழியம் செய்கிறேன்னு கேட்டேன். நீ யார் முதல்லன்னு கேட்டேன் பாருங்க. நான் ஏசியில் நான் அது இது என்ன சிஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது சொல்ல தெரியல. அதுக்கு சொல்லுங்க. தரிசனம் நோக்கி ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தரிசனத்தை நோக்கி ஓடும்போது சிற்றின்பங்கள் குறிக்கிடும். யோசேப்புக்கு வந்துதா இல்லையா? சிற்றின்பங்கள் குறிக்கிடும். திடீர்னு வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், காலேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்து ஆயின்னு சொல்றான், அவன் தான் பேய். அவன் தான் உனக்கு பேய். உன்னை பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணி ஹாய் அப்படின்றவன் ஹேய் அப்படின்னா அவன் தான் பேய். உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்க போற பேய் அது. காலேஜுக்கு எதுக்கு சார் போறோம்? படிக்க போறோம். ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம்? அந்த வேலையை பார்த்துட்டு அந்த வேலையோட வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்? உன் தரிசனத்தை தடை பண்ணுவதற்கான சிற்றின்பங்கள் உள்ளே வரும். நீ போய் கடைசியில் எங்க தெரியுமா படுத்துருவ? தெளிலால் மடியில படுத்துருவ. இதுக்காக உன் மேல ஆவி, இதுக்காக உனக்கு பலம், இதுக்காக உனக்கு அபிஷேகம், இதுக்காக கர்த்தர் உன்னை ஓட வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. தரிசனத்தை நோக்கி ஓடணும். கலாத்தியர் 2:2 சொல்றாரு, நீங்க ஓடுனது வீணா போயிடக்கூடாது. கலாத்தியர் 2:2 வாசி. கிரேஸ் வாசி, டக்குன்னு வாசி, நேராச்சி முடிக்கிறேன். நான் ஓடினதும் ஆயினும் நான் ஓடினதோ வீணாய். கை தட்டி சொல்லு, நான் ஓடுறது உழைக்கிறது ராத்திரி வீணா போயிடக்கூடாது. யாருக்காக உழைக்கிறீங்க? குடும்பத்துக்காக. அது என்ன ஆயிடக்கூடாது. ஏன் 5:7 சொல்றாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் தடை செய்யப்பட்டு யாரால் நின்று கொண்டிருக்கிறீங்க? பிரதர், இன்னைக்கு சிலர் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், உங்க தரிசனத்தில் ஓடாதபடி சில தடையில நின்றுட்டு இருக்கிறீங்க. நீங்க பெதஸ்தாக்குள்ளே வந்தும் குருடர்களா இருக்கக்கூடாது. கேட்டா எந்த சபைக்கு போற? சந்தோஷ் பாஸ்டர் அந்த நல்ல சத்தியத்தை போதிக்கிறோம். நீ சப்பானியா உட்கார்ந்து இருக்காதீங்க. சொல்லுங்க. நீ தரிசனம் இல்லாத கூட நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு முதல்ல தரிசனம். சபையை பத்தி ஒன்றும் பேச வரல, உங்க ஃபேமிலியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நன்னா ஓடுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றின்பம், திடீர்னு வராத சித்தப்பா, வராத பெரியப்பா, எவனோ ஒருத்தன் வந்து உங்க தரிசனத்தை தடை பண்ணிடுவான். ஏதோ ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு ஆண் வந்து தடை பண்ணிடும். ஏதோ உங்களுக்குள்ள ஏற்பட்ட இன்பம், ஏதோ சந்தோஷம், அதை அனுபவிக்க போவீங்க, தரிசனம் தடைப்பட்டு போவோம். யோசேப்புக்கு தெரியும், நாம் பார்த்த அரிக்கட்டு போர்த்திபாரின் வீடு அல்ல, தேசம். அந்த தரிசனத்தை நோக்கி என் இச்சைகளை விட்டு, என் ஆசைகளை விட்டு நான் ஓடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடை செய்தவன் யார்? உங்கள் தரிசனத்தை தடை செய்ய 1000 பேர் எழும்புவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ யாருன்னு தெரியணும். ஈசாக்கு 27ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1 கண்ணு நாய் போச்சான் தெரியுமா? மங்களாயிடுச்சான். தரிசனம் போச்சு. வாசிங்க, முடிக்க போறேன். 2 minutes. அவன் கண்கள் தரிசனம் என்ன ஆச்சு பிரதர்? இருள் அடைஞ்சு போச்சு. தரிசனம் வருகிறவன் போறவனா ஏமாத்துறான். அல்லேலூயா. நான் பேசுற ஆழம் உங்களுக்கு புரியணும். எந்த மனுஷனுக்குள்ள தரிசனம் இருள் அடைய துவங்குகிறதோ வரவன் போறவனா ஏமாத்துவான். உன்னால கண்டுபிடிக்க முடியாது, ஐடென்டிஃபிகேட் பண்ண முடியாது. இதெல்லாம் உன் தரிசனத்தை தடை பண்ணுகிற காரியங்கள். உங்களுக்கு தெரியுமா? தரிசனத்தை யாக்கோபு கண்ணு உள்ள வச்சு இல்ல, நெஞ்சு உள்ள வச்சிருந்தார்.
அதனால தான் இருள் அடைஞ்சு போன பிறகும் யோசேப்பு தன் பிள்ளைகளை கொண்டு வந்து, அப்பா என் 2 பிள்ளைங்க எகிப்தில் பிறந்தவங்க ஆசீர்வதியும் போது எப்ராஹிம் மேல வலது கை, இந்த பக்கம் இடது கை. அவன் கண்ணு மங்களாய் போச்சுங்க. நான் என்ன சொல்ல வைங்க பாஸ்டர், சரீரம் பலவீனப்படலாம், உங்க வாழ்க்கையில வயதாகலாம், ஆனால் உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் வைத்த தரிசனத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அவன் சொல்றான், அப்பா பாப்பா இவன் மூத்தவன் பாயே, மூடுறா எனக்கு தெரியும், என் இருதயத்துக்குள்ள இருக்குடா சொல்லிட்டு சொல்றார், இவன் ஜனக்கூட்டமாய் பெருகுவான், இவன் இவனை சேவிப்பான். நடந்ததா இல்லையா? எப்ராஹிம் பெருகுனானா இல்லையா? மனாசே சிரித்து போனானா இல்லையா? எப்படி உனக்கு கண் பார்வை இல்லையாமே, கண்ணு மங்கி போச்சாமே யாக்கோபே? ஹே, நான் கண்ணு சரீர பலத்தில் வச்சில்ல, என் இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. கடைசி வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 34:7 வாசிங்க. உபாகம் 34:7. மோசே மரிக்கிற போது 100 வயது உடையவனாய் இருந்தான். அவன் கண் இருள் அடையவில்லை. ஹல்லேலூயா. உன் தரிசனம் இருள் அடைய விடக்கூடாது, உன் தரிசனம் பலவீனப்பட விடக்கூடாது. உன்னை பெதஸ்தாக்குள்ளே கொண்டு வந்தது கண் பார்வை அடையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்லணும், அந்த சகோதரி அந்த தரிசனத்தில் உறுதியா நின்னாங்க. அது இருள் அடையவே இல்லை, அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுற வரைக்கும் பலவீனப்படவே இல்லை. அல்லேலூயா. நான் குற்றப்படுத்த இந்த மெசேஜ் எடுக்கல சிஸ்டர். நீங்க பெதஸ்தாக்குள்ளே வந்தவர்கள், உங்கள் தரிசனங்கள் இருள் அடையக்கூடாது. இதுக்குள்ள வந்தா நீங்க தரிசனத்தோடு தான் போனோம், கண் திறக்கப்பட்டவனாய் போனோம். கண் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வரணுங்க, வெறி வரணும். எனக்கெல்லாம் வெறி வந்ததுங்க. ஆண்டவரே பைபிள் படிக்க தெரியல, இங்கிலீஷ் படிக்க தெரியல, எப்படி ஆண்டவரே ஊழியம் சொல்றீங்க, எப்படி ஆண்டவரே? இரவு பகலா பைபிள் படிச்சேன். நான் பெருமை சொல்ல, எந்த பகுதி வேணாலும் எடுங்க, நான் மனப்பாடமா சொல்றேன். நீங்க பைபிள் எந்த மூலை எடுங்க, நான் மனப்பாடமா சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை தெரியுமா ராத்திரில எழுந்து உட்காந்து படிப்பேன். நேரம் கேன்டீன் போய் சாப்பிட்டு வந்து அடுத்த நிமிஷம் பைபிளை படிப்பேன், பைபிளை படிப்பேன், பைபிளை படிப்பேன், பைபிளை படிப்பேன். என் டேபிள்ல மாத்திரம் 55-60 புக்கு எப்பயும் கிடக்கும். வெறி வரணும் இதில் ஒரு நிலைமைக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சும்மா தரிசனம் நிறைவேறாது, அதை நோக்கி வெறித்தனமா ஓடும்போது நிற்பார். விலை மதிப்பு தெரிந்தவன், வாழ்க்கையின் விலை மதிப்பு தெரிந்தவன் பக்கத்துல கர்த்தர் நின்று அவன் கண்களை திறந்து விடுவார். கண்களை மூடலாமா பிரதர்? சும்மா பிள்ளைங்களை பெற்றுட்டு ஏதோ வளர்க்குறேன்னு வளர்க்காதீங்க பிரதர், தரிசனத்தோட வளங்க பிரதர். கண்களை மூடுங்க. நீங்க எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசுறான்னு எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் சப்பானிய சும்பின உறுப்பை பத்தி பேசுறேன். கண்களை மூடி, ஆண்டவரே எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சி